ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நாம் அனைவரும் நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் அனைவரும் சுத்த ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, தங்களின் அன்பானது எங்களின் இதயத்திற்குள் இருக்கின்ற அறியாமையும் இருளையும் அகங்காரத்தையும் அறவே அகற்றிவிட்டதம்மா. எங்களுள் தங்கள் அன்பின் மட்டுமே நிரம்பியுள்ளது. நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிப்பவர்களாக திகழ்வதற்கு தயவு செய்த அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். தயவு செய்து எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्रिगुणात्मिका
साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சி கொள்ளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் இருப்பதுடன் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாட்சாத். त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। இடா நாடி. நமது கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் சகஸ்ராராவிற்கும் மெதுவாக கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாவாக மாற்றப்பட்டுள்ளோம் அம்மா. எங்களின் அந்த உணர்வானது எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்து மன அமைதியையும் ஆனந்தத்தையும் பெற்றிருப்போம் அம்மா. தயவு செய்து எங்களை சம நிலையிலேயே நிலைத்திருக்க
அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடி தாயே, தங்கள் அருளால் எங்களின் செயல்களுக்குரிய சக்தியையும் விவேகத்தையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவேன். தயவு செய்து நான் என்ற அகங்காரத்தை எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. ஏனெனில் நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். தயவு செய்து தங்களின் தத்துவமானது எங்களுள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் மன அமைதியையும் ஆனந்தத்தையும் முழுமையாக உணர வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் இடமும் வலதும் அல்லாமல் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலை பெற்றிருக்கிறோம் அம்மா. தயவு செய்து எங்களை அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை நிலையை புரிய வைத்திடுங்கள் அம்மா. எங்களை நாங்களே அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் தங்களை அறிந்து கொள்ளுவோம் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம்.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ கணேசரின் சொரூபமான தங்களை பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாங்களே ஆரம்பமானவர், முழுமையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர். தாயே, தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கும் அன்பானது எங்களின் பக்தியை வெளிப்படுத்துவதுடன் எங்களின் சரணாகதியையும் தங்களுக்கு புரியும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை தந்தருளுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்று முழுமையான பக்தியுடன் கூடிய அர்ப்பணிப்புடன் தங்களிடத்தில் அன்பு கொண்டிருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேச கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது மூலாதார சக்கரம்.
கவனம் மெதுவாக நம்முடைய இடது சுவாதிஷ்டான சக்கரம், தாயி ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு தூய்மையான அறிவையும் தூய்மையான கவனத்தையும் படைப்பாற்றல் திறமையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை எங்களுக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறீர்கள். தங்கள் அருளால் நாங்கள் சஹஜ யோகத்தில் இருக்கின்ற சக்கரங்களையும் அதனை ஒட்டிய மந்திரங்களையும் சுத்திகரிப்பு முறைகளையும் தெரிந்துள்ளோம் அம்மா. நாங்கள் முழுமையாக எங்களுக்குள் சஹஜ யோகத்தினை பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய அறிவையும் முழுமையான சரணாகதியையும் நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. எங்களுள் தூய்மையான நிர்மல் வித்யா நிரம்பி இருக்க வேண்டும். எங்களின் அனைத்து செயல்களிலும் சொற்களிலும் அவை அனைத்தும் வெளிப்பட வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அந்த வலிமையையும் அதற்குரிய நிலையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल विद्या साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக ஹிருதய சக்கரம், தாயே ஆதிசக்தி உலகத்தை ஆளும் பரமேஸ்வரி, எங்களின் தாயான தங்களை நாங்கள் பணிவோடும் பக்தியோடும் வணங்குகிறோம் அம்மா. தாங்களே எங்களின் தாயாகவும் தந்தையுமாகவும் பாதுகாவலராகவும் இருக்கிறீர்கள்.
எங்களின் அனுதின வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து மாயை செயல்களிலிருந்து எங்களை தாங்களே விடுவிக்கிறீர்கள் அம்மா. தங்களை முழுமையான பக்தியுடன் வணங்கும் எங்களை தாங்களே பாதுகாக்கிறீர்கள். தங்களின் அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் கவலைகளையும் துக்கங்களையும் அகற்றிவிட்டதம்மா. எங்களுக்குள் ஆனந்த நிலை, இறைவனோடு ஒருங்கிணைந்த பேரானந்த நிலை கிடைத்திருக்கிறது. தாய், எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் தாங்களிட்ட பணியை செய்வதற்குரிய நிலைப்பாட்டையும் வலிமையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம் தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் குழந்தைகளான நாங்கள் பேசும் பொழுதும் எங்களின் நடத்தைகளிலும் இனிமையானவர்களாகவும் நட்புணர்வோடும் கூட்டுணர்வோடும் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் எங்களின் செயல்கள் அமைய பெறுவதற்கும் தாங்களே எங்களுக்கு வழிகாட்டி அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री राधा कृष्णा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது விசுத்தி சக்கரம். मंत्र ओम श्री गृहलक्ष्मी कुबेर विराटाय नमो नमः। ओम श्री ब्रह्मदेव विराटाय नमो नमः। ओम श्री विष्णुमाया विराटाय नमो नमः। ओम श्री विठ्ठल विराटाय नमो नमः। ओम श्री निरानंद विराटाय नमो नमः। नमोस्त्वनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षि शिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटियुगधारिणे नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம், கவனம் மெதுவாக நம்முடைய சஹஸ்ரார சக்கரம், எங்களின் சஹஸ்ரார சுவாமினியே, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ள இந்த ஆத்ம விழிப்புணர்வின் உண்மையினையும் அதற்குரிய தர்மத்தையும் தங்கள் அருளால் எங்களுக்கு புலப்பட்டிருக்கிறதம்மா. நாங்கள் எங்களின் அனுதின தியானத்தின் மூலம் முழுமையான எண்ணங்களற்ற நிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த ஆனந்த நிலையை நாங்கள் அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது சஹஸ்ரார சக்கரத்திற்கும் சற்று மேலே ஸ்ரீ நிர்விசாரா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री निर्विचारा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. श्री आत्मा परमात्मा साक्षात् ॐ त्वमेव साक्षात् श्री आत्मा परमात्मा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனத்தை எண்ணங்களற்ற நிலையிலேயே வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்படி கேட்போம். Now yesterday I told you about the left side, which is the power of desire, and through this power we have our all conditionings and all the receptions from the matter, materialistic things, and also what you can say, we collect all our past, and the past then extend up to the collective subconscious. I also told you yesterday that cancer is a disease caused by the left side extreme behavior of people. Those who go to the extreme behavior on the left side get the disease called cancer, and it can be cured if you can bring such an extreme case in the center. It can be cured, no doubt about it. Now the second side is the right side, which today I have told that I will tell you about. The gentleman is not here who asked so many questions. Is he here? He was just busy asking questions, that's all yesterday. He's not interested in speaking, I think. Alright, now the second side, on the right hand side, is the power by which we act. First we desire and then we act. Now this power, right side power, is expressed within us as right sympathetic nervous system. Science has come from the same. Science is in the gross, these are all subtle things that are within us. Now this right side power, which exists within us, gives us the power for our mental and physical capacity to act. Now this action takes place when we desire something, we want to implement that desire, then we go into action. One has to understand what sort of a power is this. This power is called as Prana Shakti in Sanskrit, Prana. And the another one, the left one, as Mana Shakti, is the power of the emotions, or can say of the mind. But you see, English language is not so clear-cut about it. So I would say Mana Shakti and Prana Shakti. These are the two powers that exist within us, and we start using them as left and right, we can say like a brake and an accelerator, and then we become the master of driving. But while becoming that, we make mistakes. The human mind has a speciality to go to extremes. Supposing I tell somebody, now you have to meditate. They'll meditate for 5 hours. There is no need to meditate for 5 hours or anything. But if you tell them that you have to stand on your head, they'll do it for 10 hours. So there is no need to go to extremes. We have to be just in the center, be kind to our body, be kind to ourselves. There's nothing to be frantic about. There's nothing to be so much exasperated about it. It's just very simple thing that has to happen to you. For example, think of a seed which is sown in a very loud music, or say a place where everybody is rushing, shouting, screaming. What will happen? That seed will never sprout. If it is in a peaceful place, is a properly placed one, or not in a tilted pot, then it will definitely develop into a beautiful tree or a beautiful shrub, whatever it has to develop into. In the same way, if we are too much on the extremes, we go to the left and to the right. Now going to the left, I told you yesterday what happens, that all these things like hypnosis and ESPs and most of these gurus try these tricks, you see, like they just make you hypnotized, and people become absolutely mad over the guru. Oh, he's our guru, and they behave just like absolutely people without any brains. So I feel nice with it. The reason is that you feel there's a sort of a sense of security built in this gentleman, and if I'm following him, see, he's going to heaven and I'm going with him to heaven. It doesn't happen like that. You have to individually go into heaven yourself, and you have to become your own guru, and you have to know everything about it. It's not that anybody can put a trailer behind and put some people into it and say, now come along, I'm going to heaven. Most of these people are really going to hell, and you will follow them very fast. So it is never so, believe me, that anybody who says that following a certain guru will go to heaven is absolutely wrong. You must follow in the principle, and every guru who is a real guru will always tell you that you have to become something. He will never just say, all right, you've given me the money, all right, you are the member, now you are my child, now you are my disciple, and I give you my love, let's have love. Where is the love?
and give more money, give me Rolls Royces, give me this, give me that. And like mad, we are doing it thinking that we can exchange this. Now, as we are seekers, we have every right to find our spirits. And we are not to be deluded by any such tricks and pranks of these people, or I would say very sinister methods that they are employing. Not only to deceive you for money. I don't mind there are smugglers, let them have money what they want to have, but they spoil your chances of realization which you do not realize. And once they are spoiled, it's very difficult to give a realization. And if you do not really positively work it out, it's going to be impossible situation. I've seen people who have suffered on account of this. Now this action within us acts for our mental and physical capacities on the right hand side. Like we think of the future. Now we're planning, we start. It's planning. Now we must do this tomorrow or day after tomorrow. We have to do it and we start sitting. Now I'll go there and I'll find this and then I'll take a ticket and then I'll go there. I mean, our mind is working for the future. So much so we become absolutely futuristic. To such an extent sometimes I have met people who are futuristic, they even forget their own names. Can you believe it? I mean, they don't even remember their father's name, that's all right, but even their own names they forget. I mean, they are like mad because they don't remember their own names and they don't know where are they, what are they doing. I have met people of that kind who are really sick people because they have become so futuristic now that they do not know anything about their past. Now, this futuristic behavior starts in a society where people always think of the future. What will I do? What am I to do tomorrow? What am I to achieve tomorrow? And all these things when they start doing, their attention goes to the right extreme. Now in this place, we are very dangerously placed when we start looking for the future. And the future seeing is a imaginary stuff. It's absolutely imaginary. Because what you think of the future doesn't exist. What exists is the present. You have to be in the present, not in the future. But people will say you have to be in the present. But how? We cannot. Either we are in the past or in the future. Because when the thought wave rises, it comes up and goes down. Another thought wave rises, goes up and comes down. Now, this thought wave which comes up, we go with it, but we don't see it's going down. Another thought wave that rises, we see that, but we don't see where it goes out. And so we are jumping on the cusp of these thoughts and we do not know. Perhaps we are in the past or perhaps in the future. But in the center of these two thoughts, there is the present. And we don't know how to take our attention there, which is a very difficult thing. And just to say that you should be in the center is not possible. All these things, you should do this, you should do that, is not going to work out. Unless and until there is light. For example, there is no light in this room. And you say, walk straight. You cannot walk because you can't see where is the passage, how to walk. Even if you order to whatever you please, you cannot just walk straight without touching any of these chairs because there is no light, you can't see. So one has to understand that in the futuristic life when we live, when we plan too much for the future, actually what we are doing, we are living in an imaginary world. We have many stories of people who lived in imaginary worlds and how they found that everything was destroyed. And there are people who work it out through their physical efforts, and when they go into their physical efforts, they create another problem for them because they just become physically oriented people. And if you are just physically oriented, the spirit gets angry. So the right side movement is for the people who are very meticulous, you see what you call the people who are very particular about the time, and who are very firm about things, who are very dry people, and who are very straight and they won't tolerate any nonsense, that sort of people, you see that you find normally, and that sort of people become a headache and they are very boring. You can't just bear their company, they can be very boring people. And they give you big lectures about how to be straightforward and how to walk straight, absolutely. In the nature, nothing is straight. It all moves so beautifully because the nature is created out of varieties.
And variety brings the beauty. They don't think of beauty, they don't think of love or compassion, nothing. For them it is a very meticulous world, and that's how they live. Such people are developing a big ego within themselves, as you see there in the yellow stuff in the head, called as ego. Let me show. Right. By the action of the left side, emotional side, we develop a superego, but by the action of the right side, we develop an ego. Now this ego is not easy to be seen, because if you have a superego, you have pains in the body, you are a miserable person, you have wrinkles on the face, and you look absolutely worn out. But if you have ego, then you look so dynamic. We can say that Hitler was the extreme of this ego business. And he got into his head that he is some sort of a God incarnation, and that he has to save the people, and he was the one who knows about races and everything, and he is supposed to save some race. This kind of idea comes from these people who are right-sided. They are very aggressive. They may be very good to talk to, they may be very humble to look at, could be very good businessmen, could be anything. But they do not know that they have this Mr. Ego coming up on their heads, just like a big balloon, and they are floating in the air. The end of ego is stupidity, you'll be surprised. The end of ego is stupidity. Such people indulge into all kinds of stupid things, and they say, what's wrong? For example, I've known old people behaving in so stupid ways, and they say, what's wrong? You know, an old man, say, of 90 years, who can't even walk without a stake, stakes to these dances you do, and then he falls down, you see, and he thinks, what's wrong? Like a lady I knew, she was about 85, she died from a horse falling down. Naturally, what else do you expect at 85? That's what is evident. For a lady of 85, she should settle down at home, look after her grandchildren. Maybe she might be having great-grandchildren, you see. Instead of that, why does she want to be 25-year-old lady to climb on a horse? So all such stupid things they do, and then they will say, what's wrong? There's nothing wrong in stupidity, what's wrong? But such people are a nuisance to the society, to others. The people who are superego are troublesome to themselves, but those are egoistical are troublesome to others. They are all the time correcting others, torturing others, putting their ideas onto other people, and such people can be very, very successful, because nothing succeeds like success. They go on hammering things into the heads of people, saying, now this is true, and when you go on saying it, you should suddenly believe, yes, must be so. And such people are much more dangerous, I would say, from the superego type. But for people who do not know the tricks of the superego, they can be very, very, very dangerous, because they are very subtle. You cannot see them. They mesmerize, and they can possess you, and they can be very sly, and they can work out all sorts of methods which you are not aware. So it is not easy to choose which is better, which is not better. Both things are wrong to go to extremes on the right or to the left. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தங்கள் அருளால் நாங்கள் இடமும் வலதும் அல்லாமல் சமநிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. இன்றைய நாளில் எங்களுக்கு தியானத்திற்கேற்ற சூழ்நிலையை அமைத்து தந்ததோடு தங்களின் அருளுரையை நாங்கள் கேட்பதற்கேற்ற சூழ்நிலையையும் அமைத்து தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.